ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் தக்காளி சாதம் சாதாரண சாப்பாடு அரிசியை வச்சு நல்ல உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீசஸாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சாதம்லாம் செய்யும் போது கல்லுப்பு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சேர்க்குறத விட பாதியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பாதியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி புளிப்பு இல்லாமல் நல்ல இனிப்பான தக்காளி பழமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்துக்காகவும் கலருக்காகவும் சேர்த்துருக்குறேன். அது உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இல்லையா, ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றா போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத நல்ல கெட்டியான நல்ல க்ரீமியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. நார்மல் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ரைஸ்க்கு ஏற்றா போல் தண்ணியுடைய அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ரைஸ்க்கு 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற தக்காளியும் தயிரும் புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எலுமிச்சை பழம் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சாப்பாடு அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ சாப்பாடு அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி சேர்த்ததும் மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. கரெக்டாக தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒன் டைம் இந்த மாதிரி ரைஸை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தம் போட்டுக்கலாம். செய்கிற பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு தம் போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தம் போட்டால் போதும். தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற முட்டைக்கு ஏற்றா போல் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும். முன்னாடியே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாலா சீக்கிரமாக கசப்புத்தன்மை கொடுத்தா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேக வச்சுருக்கிற எக்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மஞ்சள் கரு மசாலாவில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பி போட்டுக்கலாம்.
ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மசாலா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், கசப்பு தன்மை கொடுத்துரும். ஒரு பக்கம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுட்டு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், முட்டை வறுவல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது 20 நிமிஷம் கழிச்சு ரைஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல உதிரியா நல்ல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ப்ரெஷர் குக்கர்லேயும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக சாப்பாடு அரிசியை வச்சு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா உதிரியாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாதாரணமாக சாப்பாடு அரிசியை வச்சு பிரியாணி டேஸ்ட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது முட்டை வறுவலோடு சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் கூட வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.